ஸோ பரிசுத்த ஆவியானவர் அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அளவு நமக்குள்ளே அதிகரிக்கும் போது நமக்குள்ளே கர்த்தருடைய கிரியைகளும் கர்த்தருடைய வல்லமையும் அதிகரிக்கிறது, அதிகாரமும் அதிகரிக்கிறது. ஸோ நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை புரிந்து கொண்டால் அவருடைய வல்லமை என்ன? அவர் உலகத்தையும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவருக்கு இணையாக யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது சாத்தான் ஒரு பொருட்டே கிடையாது. ஆவியானவருக்கும் ஆண்டவருக்கும் சாத்தான் ஒரு பொருட்டே கிடையாது. அவன் ஆண்டால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் சாதாரண தேவதூதன் தான் கர்த்தருக்கு முன்பாக. நமக்கு வேணால் அவன் பெரிய ஆளாக தெரியலாம், தேவதூதரில் உயர்ந்தவனாக இருக்கலாம். ஆனால் ஒன்று கிடையாது. ஏன்னா எண்ணெயை கர்த்தர் நம்ம மேலே ஊற்றும் போது அந்த எண்ணெயை இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக கூட மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள் நாம் இருக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணன் மணியை தொடுகிறான். யாருன்னா அபிஷேகத்தினால் கர்த்தர் ஒரு மனுஷனை நிரப்பினால் நம்மை தொட்டால் ஆண்டுடைய கண்ணன் மணியை அவன் தொடுகிறான். தொட முடியுமா அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ எதுக்கு பயம் வருது? சாத்தானுடைய மெயின் பாலிசி என்ன தெரியுமா? பயத்தை உண்டாக்கணும், டிப்ரெஷன் கொண்டு வரணும், மன அழுத்தத்தை உண்டாக்கணும். நம்ம இந்த உலகத்தில் எதுக்காக வாழ்கிறோம்? நமக்கு எதுவுமே நடக்கலையே. இந்த மாதிரி காரியங்களை சொல்லி 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 கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறக்க வைக்கிறான். ஸோ கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செஞ்சு அதை நினச்சிக்கிட்டே இருங்க. அப்பொழுது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளை நினைங்க. இப்போது செய்ய போகிற நன்மைகள் அது நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஸோ அதை நினச்சி கர்த்தரை துதிப்போம். ஸோ ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மேல் இறங்கியிருக்கிறபடினால நமக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர். ஸோ மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? சாத்தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானோட வல்லமை நம்ம மேலே இருக்குது. அப்போது ஆவியானவரே நம்ம மேலே இருக்கிறாரு. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வலதான கர்த்தரே நம்ம கூட இருக்கிறார். எவ்வளோ ஒரு பாதுகாப்புங்க. வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், நிச்சயம் வாழ வேண்டும். தோற்கக்கூடாது. எனக்கு எல்லாமே தோல்வியாக போகுது அப்படியாவதுன்னு சொல்லாதீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? வெற்றியுள்ள வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். கர்த்தர் இந்த வருஷம் 2026 புதிய வழிகளை இப்பொழுது நடக்கிறோம் பாருங்கள். இப்போ ஏற்காட்டு மலையில் நடக்கணும்ல, 7 முறை நடக்கணுன்ட்டு ஆசைப்படுறான். ஃபுல்லாக அந்த ஏற்காட்டை ரவுண்ட் பண்ணி 7 முறை ஏன் நடக்கணும்னா வெற்றியில் வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு புதிய வழியை உண்டாக்கி அந்த புதிய வழியின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிந்தரல வேண்டும். எல்லா விதமான ஆசீர்வாதம் வெறும் 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 காரியம் பொருட்கள் கிடையாது. சமாதானம், சுகம், சந்தோஷம், நீடிய வாழ்வு மற்றும் நமக்கு அதை ஆண்டு கொள்ளுகிற, அதை வைத்து அனுபவிக்கிற ஆயுசு நாட்களையும் மாத்திரம் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஒரு புதிய வழியை திறந்து இந்த முறை நான் அதான் விசுவாசிக்கிறேன். The Lord is going to open a new way. கர்த்தர் மனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன். மனாந்தரமாக இருக்க உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென். God bless you.